ஏ ரேஷு, எவனா ரெடியாவ? மாப்பிள்ளை வீட்டில் வந்துட்டாங்க பாரு. வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம். வாடா. ஆ. வாமா. வணக்கம்மா. உட்கார். உட்காரு, நீங்க உட்காரு. எப்படி இருக்கீங்க? ம். டிராவல்லாம் ஓகே தானேங்க? பொண்ணு எப்போமா வரும்? அதெல்லாம் நல்லா தான். கொஞ்சம் வெயிட் பண்ணு. எப்படி இருக்கீங்க? பொண்ணு நலமா? வரும். ஓகேம்மா. பொண்ணுங்க கூப்பிடுங்க. ஆ. ரேஷு, ரேஷு, போ. என்னடா பா. பொண்ணு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குப்பா. பிடிச்சிருக்குல? பையனுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஸோ ஆக வேண்டியது பேசி முடிச்சிருவோம். பையனுக்கு பொண்ணு சைட்லேருந்து என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க. 5 லட்ச ரூபா பணம், 50 பவுன் நகை போட்டு அனுப்புகிறோம். எல்லாம் சரிதாங்க. பையன் வந்து நல்லா படிச்சிருக்கான், நல்ல உத்தியோகத்தில் இருக்கான். ஸோ இப்போ நீங்கள் சொன்னதோடு சேர்த்து ஒரு காரு, 10 லட்ச ரூபா பணம் ரொக்கமாக, கல்யாணத்தில் பாதி செலவை நீங்கள் பார்த்துக்கோங்க. பா. இருடா இரு, அப்பா பேசிகிட்டு இருக்கல, இரு பேசிகிட்டு இருக்கேன். சரி, புரிஞ்சுதுங்களா? சரி, சரிங்க, பண்ணிடலாம். சரி, அர்ஜென்ட் ஒன்றும் இல்லை, நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள். அப்போது நம்ம கிளம்பலாமா? போகலாம்ப்பா. சரி, நாங்கள் கிளம்புறோம். சரிங்க, வணக்கம். பா. ஆ? என்னப்பா இப்படி பேசிட்டு போயிருக்காங்க? என்னப்பா பண்ணுறது? இல்லைப்பா, நல்ல இடம், பொண்ணை பெற்றுட்டோம், கேட்குறது செஞ்சு தானே ஆகணும். இருந்தாலும் இவ்வளோ ஓப்பனாக டவுரி கேட்குறாங்க. இந்த காலத்தில் என்ன தான் டவுரி வாங்காமல் கல்யாணம் பண்ணுறேன்னு சொன்னாலும் கேட்குறவங்க கேட்டுட்டு தான் இருக்காங்க, செய்கிறவங்களும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. என்னோட பிஎஃப் பணம் ஒரு 5 லட்ச ரூபா வர வேண்டியது இருக்குப்பா. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பேர்கிட்ட கடை வாங்கி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே பண்ணிடலாம். உன்னால் அதை பண்ண முடியுமா? பா, என் சைடில் என்ன பண்ணணுமோ நான் பண்ணுறேன்ப்பா. நீ ஃப்ரீயாக விடு. அண்ணா. என்ன? இங்க வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்னடி? இங்க வா. இருப்பா. என்னடி? அவங்க கேக்குறாங்கன்றதுக்காக கடன் வாங்கி என் கல்யாணத்தை பண்ணணுமா? அப்பாவும் நீயும் கஷ்டப்படுவீங்கண்ணா. அதெல்லாம் அதுவும் இல்லாமல் அவன் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. என் தங்கமயில் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது அவனுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு. பொய் சொல்லாத. உனக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கு தானே? பிடிச்சிருக்கு. ஆனால் என்ன ஆனாலும் இந்த கல்யாணத்தை நான் பண்ணி வைக்கிறேன், சரியா?